Good morning to all. இனி நாம் பார்க்க போகிறது இந்த செல்லை பற்றி பார்க்க போகிறோம். சூப்பர் கெப்பாசிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் அவுட்லைனாக என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கெப்பாசிட்டருடைய ஸ்ட்ரக்சரை இலஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. கன்வென்ஷனல் எப்படி இருந்தது, இப்போ இருக்க எலக்ட்ரோகெமிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் சூப்பர் கெப்பாசிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட்டு அதனுடைய சூப்பர் கெப்பாசிட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டெஸ்டிங் அனாலிசிஸ், அந்த 3 எலக்ட்ரோட் சிஸ்டம் இதில் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபேப்ரிகேஷன் போர்ட்டபிள் சூப்பர் கெப்பாசிட்டர் ஃபேப்ரிகேட் பண்ணுறது. அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்றதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நாம் கவர் பண்ண போகிறோம். அடுத்தது எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜி அப்படின்னு பார்க்கும் பொழுது சோலார் எனர்ஜி, அப்புறம் பார்த்தா விண்ட் எனர்ஜி, இன்னும் பல வகையான மூலங்கள் மூலமாக நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இதான் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி, அதாவது கெமிக்கல்ஸ் சப்ஸ்டன்ஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கிறது, அதாவது பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த துறையில் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆகுது, அப்புறம் காரில் இப்போலாம் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க, அது ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டாய்ஸு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேட்ரிஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பேட்ரிஸுடைய யூசஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்ரி தான் நம்ம செல்லில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எஃபிஷியன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும், சாதாரணமாக இருக்கக்கூடாது. அது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். ரீசார்ஜு, சார்ஜிங், இந்த கெப்பாசிட்டிலாம் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது கெப்பாசிட்டருடைய நீட்ஸ் இங்கே தான் தேவைப்படுது. செல்லு சேர்ந்தது பேட்டரின்னு சொல்லும். அந்த பேட்ரி எவ்வளோ, பேட்ரியை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் த எனர்ஜி அண்ட் அந்த லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. இப்போ நார்மலாக அந்த எனர்ஜி டென்சிட்டி இப்போ பார்க்குறோம், எனர்ஜி டென்சிட்டியும் பவர் டென்சிட்டியும் பார்க்குறோம். எனர்ஜி டென்சிட்டி பார்த்தோம் வாட் பர் கிலோகிராம் பர் மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். பவர் டென்சிட்டி வெயிட் கிலோகிராம் பர் இதுன்னு பார்க்குறோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபில் பார்க்கும்பொழுது ஃபியூல் செல் எந்த அளவுக்கு எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப கம்மி, ஆஸ் வெல் அஸ் பவர் டென்சிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கடுத்த பேட்ரிஸ் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் பண்ணால் அதிக பவர் டென்சிட்டி, அதாவது மேலே இருக்குது, வெயிட் பர் கிலோகிராம் அது இருந்தாலும் எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது 0.1 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஓவர் கம் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறோம். அது பார்த்திங்கன்னா நல்லா அதிக அளவில் அதாவது எனர்ஜி டென்சிட்டி இருக்குது, பவர் டென்சிட்டி ரெண்டும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. அப்போ சூப்பர் கெப்பாசிட்டர் மற்றது எல்லாத்தையும் விடையும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜாக இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ரேக்னே பிளாட் சிக்னிஃபிகன்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் கன்வர்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிராஃப் பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது வலது பக்கமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வாட் பர் கிலோகிராம் அதையும், ஸ்பெசிஃபிக் பவர் அதுக்கும் போடுறாங்க.
அதில் வந்து பார்த்திங்கனாலும் சூப்பர் கண்டக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்குது. இதில் வந்து பார்த்தாலே தெரியுது. அடுத்ததாக இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்ஷியன்ட் டைமில் 1899 பெல்ஜியத்தில் ஒரு கார் லா ஜேமியாஸ் சென்டர், அந்த டாப் லெஃப்டில் இருக்காரு பாருங்க, அது லெட் ஆசிட் பேட்டரியில் அவரை வந்து என்னது எவ்வளோ ஸ்பீடுனா 30 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ஓட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில செஞ்சுரி லேட்டரில் எலக்ட்ரிக்கல் கார் டெஸ்லா ரோட்ஸ்டர் அதை வந்து இப்போ கீழே கொடுத்துருக்காங்க, அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ஃப்யூச்சரில் வரும். அதே சமயம் ஃபஸ்ட்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எங்கே நடந்தது அப்படின்னா பென்சில்வேனியாவில் 1920 சொல்லுவாங்க, வாக்கி டாக்கின்னு சொல்லுவாங்களே, அதில் நடந்திருக்கு. நியர்லி 100 years லேட்டர் இப்போ மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜியினுடைய தேவை என்னன்றதை புரியுது. ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இது வரைக்கும் அந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டே தான் இருந்துருக்கு. இப்போ வந்து அந்த கம்பேரிசன் ஆஃப் பேட்ரி வெர்சஸ் சூப்பர் கண்டக்டர். பேட்ரி சிம்பிளை நம்ம போடும் பொழுது அது ஒன்று ஆனோடு ப்ளஸ் ஒன்று கேத்தோடு மைனஸ்ன்னு போடுவோம், ப்ளஸ் மைனஸ்ஸு ஒன்று லாங்கர் லைன் அண்ட் ஒன்று ஷார்ட்டர் லைன் போடுவோம். ஆனால் கெப்பாசிட்டருக்கு சிம்பிள் அப்படி கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலாக போடணும். இப்போ அந்த வேல்யூஸ்லாம் பார்க்கணும். எல்லாத்துலேயும் லித்தியம் அயன் பேட்டரிக்கும் சூப்பர் கெப்பாசிட்டருக்கும் உள்ள வேல்யூ கிராவிமெட்ரிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிக்கு 100லேருந்து 265 இருக்குது. ஆனால் சூப்பர் கெப்பாசிட்டருக்கு 4 to 10 இருக்குது. அது மாதிரி வால்யூம் எனர்ஜி பார்க்கும்பொழுதும் லித்தியம் அயன் பேட்டரியை விட சூப்பர் கெப்பாசிட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பவர் டென்சிட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகம். பவர் டென்சிட்டி பார்த்திங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டருக்கு அதிகம். வோல்டேஜ் பார்த்தாலும் 3.6 தான் கிடைக்குது லித்தியம் அயன் பேட்டரி, அதே அளவுக்கு சூப்பர் கெப்பாசிட்டி வருது. இப்போ அந்த வால்யூம் கிராவிமெட்ரிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இடத்த அடைச்சிக்கும். ஆனால் சூப்பர் கெப்பாசிட்டி இடத்த அடைக்காமல் இருக்குது. ஆனால் வோல்டேஜ் பார்த்தாலும் அதே அளவுக்கு கொடுக்குது. அந்த இஎஸ்ஆர் வேல்யூ அது பார்த்தாலும் கன்சிடரபிள் அளவுக்கு இருக்குது. எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா நல்ல அந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து 75லேருந்து 80 தான் இருக்குது, 90 இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 98 ரீசார்ஜு அப்புறம் வந்து சார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. அதை லித்தியம் அயன் பேட்டரியை விட சூப்பர் கெப்பாசிட்டர் அது வந்து அதிகமாக இருக்குது. சைக்கிளபிலிட்டி அப்படின்னா திரும்ப ரீயூஸ் பண்ணுறது, அது வந்து 500 to 1000 டைம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை வந்து நீங்கள் 5 lakh to 20 lakhs டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் வந்து 5 to 10 years வந்து லித்தியம் அயன் பேட்டரினா சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 10 to 15 years நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தானாகவே டிஸ்சார்ஜ் ஆகிறது 2 அப்படின்னா இதில் 40 to 50 அப்படின்ற அளவு இருக்குது. இதனுடைய சார்ஜ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 0 to 45 டிகிரி அப்படின்னா இது -40லேருந்து 65 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதனால் நமக்கு ரொம்ப வைட் ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற பேட்டரியோட லித்தியம் ஃபோனில் இருக்கிறத விட இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் அப்படின்னா -20லேருந்து 60 டிகிரி இருக்குது. இதில் வந்து -40லேருந்து 65 டிகிரி செல்சியஸ் இருக்குது. டீப் டிஸ்சார்ஜெலாம் பண்ண முடியுமா லெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் இருக்குது. ஓவர்லோடு இருக்குது, தெர்மல் ரன்அவே இருக்குது, ஹீட் ஆகிறது, ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது. ஆனால் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டரில் இல்லை. அதுதான் அதனுடைய பெனிஃபிட் அப்படின்றாங்க. அது மாதிரி சார்ஜிங் ஒன் செல் வந்து பார்த்தோன்னா
ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் லித்தியம் அயன் பேட்டரியில். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார்ஜிங் செல் இன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. காஸ்ட் பார்த்திங்கன்னா இது 200,000 இருக்குன்னா இது 10,000லேயே இருக்குது. ஸோ எக்கனாமிக்காக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கும் சூப்பர் கெப்பாசிட்டருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் தான் வந்து நம்ம டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து கன்வென்ஷனல் கெப்பாசிட்டருக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டருக்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அப்ளைடு வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு இருக்குது. பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, எலக்ட்ரோடு. இப்போ வந்து கரண்ட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை கன்வென்ஷனல் கெப்பாசிட்டர் சொல்லலாம், இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட் வந்து டைஎலெக்ட்ரிக்கை உருவாக்குது. பாசிட்டிவ் பக்கமாக ப்ளஸும் நெகட்டிவ் பக்கமாக மைனஸும் மாறுற மாதிரி நடுவில் இருக்குது. ஆனால் இந்த கேஸ் ஆஃப் சூப்பர் கெப்பாசிட்டர் அதில் பார்க்க போனீங்கன்னா வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு நெகட்டிவ் எலக்ட்ரோடு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு. அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ்க்கு உள்ளே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஎலெக்ட்ரிக் வந்து இருக்கிறத விட அந்த 2 லேயராகவே மாறி இருக்கும். ஸோ ஹையர் கெப்பாசிட்டன்ஸ் கம்பேர்ட் டு த கன்வென்ஷனல் கெப்பாசிட்டர். இதை விட பார்க்கும்பொழுது கன்வென்ஷனில் விட இது கெப்பாசிட்டன்ஸு அதிக அளவு இருக்கும். அந்த எலக்ட்ரோடு பார்த்திங்கன்னா போரஸ் இருக்கும். அந்த போரஸ்னால் துளை இருக்கும். அதில் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் டபுள் லேயர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஹை எஃபிஷியன்சி, லாங்கர் லைஃப் டைம் அது எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் எபிலிட்டி டு ஸ்டோர் சார்ஜஸ். அப்போ வந்து கன்வென்ஷனில் வந்து சார்ஜை ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் சூப்பர் கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மேலே அந்த எலக்ட்ரோடு மேலே கரண்ட் கலெக்டார், பாசிட்டிவ் எலக்ட்ரோடு மேலே மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த போரஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜெலாம் அகாமடேட் பண்ண முடியுது. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்னு பார்க்கும்பொழுது எலக்ட்ரோலைட்டிக், அலுமினியம், டேண்டலம் அதெல்லாம் எக்ஸாம்பிள். எலக்ட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டர், அப்புறம் நான் எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் எலக்ட்ரோலைட்னா டைஎலெக்ட்ரிக் பாலிமர் ஃபிலிம் செராமிக்ன்றது எக்ஸாம்பிள். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் 4 டைப்ஸ். EDLC எலக்ட்ரோ டைஎலெக்ட்ரிக் கெப்பாசிட்டர்னு பேர். போரஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சூடோ கெப்பாசிட்டர், மெட்டல் ஆக்சைடு, ரிடாக்ஸ் பாலிமர்லாம் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அசிமெட்ரிக் EDLC எலக்ட்ரிக் டபுள் லேயர் EDனா அது கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் பேட்டரி டைப் EDLC அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரோலைட்டிக் எப்படி இருக்குது, செராமிக் டைஎலெக்ட்ரிக்னு சொல்கிறது எப்படி இருக்குது, எலக்ட்ரோகெமிக்கல் எப்படி இருக்குன்றதை கீழே கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னா சின்னதாக ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, செராமிக் அதோட கம்மியாக இருக்குது. எலக்ட்ரோகெமிக்கல்ன்றது கெமிக்கல் யூஸ் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா 2 லேயர் உருவாகும். அதுக்கு பேர் வந்து இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைஎலெக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர், எலக்ட்ரிக் டபுள் லேயர், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் லேயர்னு சொல்லுவாங்க. அது உருவத்தினால EDLC அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னென்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்னா எலக்ட்ரோடு இருக்குது, எலக்ட்ரோலைட் இருக்குது. இப்போ ஆனோடு கேத்தோடுன்னு சொல்கிறோம். ஆனோட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வருது. இப்போ அந்த எலக்ட்ரோடில் வந்து பார்த்திங்கன்னா
எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் உருவாயிருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் EDLC ஃபார்ம் எலக்ட்ரிக் டபுள் லேயர் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் இது இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டர் ஸ்டோர் த எலக்ட்ரிக் எனர்ஜி இந்த எலக்ட்ரோகெமிக்கல் டபுள் லேயர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் லேயராக தான் ஸ்டோர் பண்ணுது. ஃபார்ம் ரேட்டு சாலிட் எலக்ட்ரோலைட் வந்து பார்த்திங்கன்னா சால்டாக இருக்கும், லிக்யூடாக இருக்காது. இப்போ சால்டாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் சாப்மேன் சொல்லுவாங்க, அந்த எலக்ட்ரோலைட்டு இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். The positive negative ionic charges within the electrolyte accumulate at the surface. அதனால் எலக்ட்ரோட் காம்பன்சேட் த எலக்ட்ரிக் சார்ஜை அதுவே காம்பன்சேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The thickness of the double layer depends on the concentration of the electrolyte. அதனால் the size of the ion and order of 5 to 10 angstrom for a concentrated electrolyte வந்து இதில் அஃபெக்ட் ஆகுது. லிக்விட் எலக்ட்ரோலைட் இது பண்ணிங்கன்னா அது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு. டபுள் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. டிஃப்யூசிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 10 to 20 mg/cm². ஸ்மூத் எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எலக்ட்ரோலைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த எலக்ட்ரோலைட் வந்து லிக்யூடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதிகமான டிஃப்யூஸ் லேயரை உருவாக்கும். அந்த காம்பாக்ட் லேயராக இருந்ததுன்னா அந்தளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டன்ஸு நல்லா இருக்கும். ஆனால் வந்து அந்தளவுக்கு இருக்கிறது கிடையாது. அந்த டிஃப்யூஸ் லேயரை வந்து லிக்விட் ஃபார்மாக தான் நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கரண்ட் ஸ்டடியில் நம்ம பார்க்கும்பொழுது என்னவா யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து சாலிடாக யூஸ் பண்ணுறோம். அது டபுள் லேயர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டிஃப்யூஸ் லேயரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து அதிகமாகும். அதுதான் இந்த கிராஃபில் சொல்கிறாங்க. இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இன்னர் வந்து x1, அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன் வந்து x2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ x இன்க்ரீஸ் ஆக தூரம் அதிகமாக அது கம்மியாகிட்டே இருக்குது. அதை தான் வந்து இதில் காட்டுது. இதில் வந்து காய் சாப்மேன் மாடல், அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த சால்வெண்ட் எலக்ட்ரோலைட் வந்து நான் போட டபுள் லேயர் மாடலில் சால்வெண்ட் வந்து அந்த சார்ஜ் மேலே போயிட்டு சுற்றி இது பண்ணுது. அதனால் இது கொஞ்சம் டைல்யூட் ஆக ஆரம்பிக்குது. இந்த காய் சாப்மேன் இண்டிபெண்டன்ட்லி டெவலப்டு டபுள் லேயர் மாடல் அப்ளைடு பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பை த வேல்யூ ஆஃப் டபுள் லேயர் கெப்பாசிட்டி. அந்த EDLC is not compact in the Helmholtz மாடலில். since the ions are free to move, அதாவது ions வந்து மூவ் ஆரம்பிச்சுன்னா there would be an equilibrium of the ions due to the electrical fields and the double layer. அது ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஈக்குலிபிரியம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சாப்மேன் வந்து அந்த பின்னாடி வந்து ஹெல்ம்ஹோல்ட்ஸ் லேயரை பண்ணுறாங்க. இப்போ வந்து எலக்ட்ரோலைட்டு அந்த சால்வெண்ட்டு அது வந்து சார்ஜ் வந்து சுற்றி இருந்தால் அந்த எஃபிஷியன்சி கம்மியாகுது. அதுதான் வந்து இப்போ இதில் பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரோலைட் வந்து லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் அந்த சால்வெண்ட்டு இல்லாமல் ஏதாவது ஒரு பாலிமர் மெட்டீரியலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலை நம்ம மாற்றும் பொழுது நம்ம வந்து எனர்ஜி டிஃப்யூஷன் கரண்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். அப்போ கெப்பாசிட்டருடைய வேல்யூ அதிகமாகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு அண்ட் எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த லோ காஸ்ட் ஹை கண்டக்டிவிட்டி வைட் அக்செப்டன்ட் லோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்கணும். அக்வஸ் எலக்ட்ரோலைட்டு இருக்குது. அந்த சாலிட் ஆர்கானிக் எலக்ட்ரோடு அயானிக் லிக்யூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்கானிக் அயானிக் லிக்யூட்ஸ் எலக்ட்ரோலைட்லாம் பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டாக இருக்கும், டாக்ஸிக்காக இருக்கும்,
ஃப்ளேமபிலிட்டியாக இருக்கும், ரிலேட்டிவ்லி லோ கண்டக்டிவிட்டியாக கூட இருக்கும், ஹை விஸ்காசிட்டியாக கூட இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் இருக்குது அந்த எலக்ட்ரோலைட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டபுள் லேயர் கெப்பாசிட்டர் பார்க்கும்போது கார்பன் ஏரோஜெல்ஸ், ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ், கார்பன் ஃபைபர், கார்பன் நானோ டியூப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சூடோ கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு, கண்டக்டிங் பாலிமர்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் கெப்பாசிட்டரில் அப்படி பார்க்கும்போது அசிமெட்ரிக், காம்போசிட், பேட்டரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் மெட்டீரியல், கண்டக்டிங் பாலிமர், கார்பன் மெட்டீரியல், மெட்டல் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரிக் டபுள் லேயர் அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் எப்படி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் டபுள் லேயர் EDLC ஸ்டோர் பண்ணுது சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்லி யூஸிங் ரிவர்சிபிள் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ் of the electrolyte onto the active materials that are electrochemically stable and have high accessible SSA. அதாவது எலக்ட்ரோகெமிக்கலி அது வந்து பார்த்தா ரிவர்சிபிள் அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய மெத்தடில் அது என்ன பண்ணுது, எலக்ட்ரோலைட்டை யூஸ் பண்ணுது. அந்த மாதிரி மெட்டீரியலை வந்து அதில் கோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சார்ஜ் செப்பரேஷன் அக்கர்ஸ் ஆன் போலரைசேஷன் அட் த எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ் ஆஸ் டிஸ்கிரைப்டு பை ஹெல்ம்ஹோல்ட்ஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் செப்பரேஷன் ஹெல்ம்ஹோல்ட்ஸில் டபுள் லேயர் உருவாகிற மாதிரி உருவாகுது. லோ சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் போரோசிட்டி, இதெல்லாம் வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். ரொம்ப லோ சர்ஃபேஸ் ஏரியா, போரோசிட்டி. இப்போ வந்து லோ சர்ஃபேஸ் ஏரியானா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து கோட்டிங் போடுறதுனால அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குது, போரோசிட்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த அயான்ஸ்லாம் அதிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குட் சர்ஃபேஸ் வெட்டபிலிட்டி இருக்குது. ஹை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். லாங் சைக்கிள் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஃபேஷியல் மேனிப்புலேஷன் ஆஃப் மார்ஃபாலஜி, அப்படி 4 சைஸு, 4 டிஸ்ட்ரிபியூஷன், 4 டைமென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து ஃபேஷியல் மேனிப்புலேஷன் ஆஃப் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆப்ரேஷனல் பொட்டன்ஷியல் ரேஞ்ச். அது மேலே வந்து எலக்ட்ரோடு மேலே இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த எலக்ட்ரோலைட் வந்து அயான்ஸ் அந்த எலக்ட்ரோலைட்டில் போகாமல் டபுள் லேயர் இதில் கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோட்லேருந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்டு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் அந்த எலக்ட்ரோடில் கோட்டிங் வந்து அதாவது மெட்டீரியல்லாம் கோட் பண்ணும்போது நம்ம போகிற சைட்டு சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் அதிகமாகுது. அது அதிகமாகிறதுனால இந்த எஃபிஷியன்சி என்ன பண்ணுது, அதிகமாகுது. அந்த எலக்ட்ரோட் மேலே வரக்கூடிய மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேனோ சைஸ் அதால் கோட்டிங் கொடுக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த போரஸ் நெட்வொர்க் ஆகுது. இந்த பல்க் கார்பன் பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் ஆக்டிவேஷன். இந்த போர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் கார்பன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர், அது வந்து 2 நானோமீட்டர் இன் சைஸ். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்க்குறது 2 to 50 நானோமீட்டர் அப்படின்னு தான் மீசோ போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறோம். அடுத்து மேக்ரோ போர்ஸ்ன்றது 50 நானோமீட்டருக்கு மேலே இருக்கிறது. இப்போது இதில் அந்த கோட்டிங் கொடுக்கறது வந்து இப்போ அதிகமான போர் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ போர்ஸில் கிடைக்குது. லாங்கர் ஆக்டிவேஷன் டைம் ஆர் ஹையர் டெம்பரேச்சர் லீட்ஸ் டு லார்ஜர் மீன் போர் சைஸ். இது மாதிரி ரொம்ப நேரம் நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னு சொன்னோம்னா நமக்கு ஹையர் டெம்பரேச்சர் பண்ணோம்னா லார்ஜர் மீன் போர் சைஸ் கிடைக்குது. த டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து 100 to 120 Faraday per grams in ஆர்கானிக் எலக்ட்ரோடில் கிடைக்குதுன்னா, அதே 150 to 300 Faraday per grams வந்து பார்த்திங்கன்னா ஆக்வஸ் மெட்டீரியலாக இருந்தால் கிடைக்குது. இந்த எலக்ட்ரோடை பயன்படுத்தும் போது அந்த அளவுக்கு கிடைக்குது. மேலே கார்பன் கோட்டிங், அது போர் சைஸு அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது.
இந்த பிக்சரை பார்க்கும்பொழுது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸுக்கு ஸ்கேன் ரேட்டுக்கும் இப்போ நம்ம அதை பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் 2 மோலார் H2SO4 அது வந்து க்ரீன் கலரில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேன் ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. 0.1 மோலார் லித்தியம் குளோரேட் அது வந்து டாட்டட் லைனில் கொடுத்த க்ரே கலரில் இருக்குது. அது அயானிக் லிக்யூடு அது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் கம்பேர் பண்ணும்போது இந்த இதில் 2 மோல் லித்தியம் 2 மோல் சல்ஃபியூரிக் ஆசிட் அது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கேன் ரேட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு அது நல்லா தெரியுது. அதாவது லிக்யூட் எலக்ட்ரோலைட் இது ஏன்னா காய் சாப்மன் இருக்கிறதுனால. அதே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் கார்பனேட்டு அயானிக் லிக்யூட்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. 250 அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. அடுத்து சூடோ கெப்பாசிட்டிவ் மெட்டீரியல் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு நைட்ரைடு இதெல்லாம் வந்து கண்டக்டிங் பாலிமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து பார்த்தா சைக்ளிக் வோல்ட்ராமெட்ரி ஃபார் எ மேக்னீஸ் டைஆக்சைடு எலக்ட்ரோட் செல் இந்த மைல்டு அக்வஸ் எலக்ட்ரோலைட் 0.1 மோலார் potassium sulfate shows the successive multiple surface redox reaction leading to the pseudo capacitive charge storage mechanism போகுதுன்றதை ஃபஸ்ட்டு கிராஃபில் பார்க்குறோம். செகண்ட் கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டென்சிட்டிக்கு இதில் போடும்பொழுது இது டிஃப்ரெண்ட் ஸ்கேனிங் இதில் பார்க்குறோம். 5, 10, 20, 50 and 100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேனிங் ரேட்டில் போடும்பொழுது அந்த சேஞ்சஸை நம்ம பார்க்குறோம். ஸ்கேனிங் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக கரண்ட் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு இதிலேருந்து நமக்கு தெரியுது. மேலே இருக்கிறது ஆக்சிடேஷன், கீழே இருக்கிறது ரிடக்ஷன். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு வந்து ஸ்கேனிங் ரேட்டை பொறுத்து அதிகமாகுது அப்படின்றது நல்லா தெரியுது அப்படின்றத இதில் பார்த்தா தெரியுது. இதில் சூடோ கெப்பாசிட்டர் மெட்டீரியல்ஸில் வந்து மேக்னீஸ் டைஆக்சைடு ருத்தினியம் ஆக்சைடு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த பிசைட் த டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ் பாலிமர்ஸ் PPY polyaniline and also explored due to the expensive and facile synthesis. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா illustration of conducting polymers charging and discharging mechanism of 2 doping states. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோடு இருக்குது, அதில் வந்து பாலிமர்ஸ் கோட்டட் இருக்குது. இப்போ இதில் வந்து டோப்பிங் சார்ஜஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது அந்த உள்ளே டபுள் லேயராக இல்லாமல் உள்ளே போயிட்டு பாலிமர் மேலே அந்த சார்ஜஸ்லாம் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. டோப்பிங் கண்டக்டிங் பாலிமர் இது. அதே வந்து டிஸ்சார்ஜிங்கில் இது வந்து மறுபடியும் பழைய இடத்துக்கு வர்றது. எலக்ட்ரான் இழந்துட்டு பாலிமர் வந்து ஃப்ரீ ஆகிடுது. இது வந்து என் டோப்பிங் பி டோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியலில் நெகட்டிவ் சார்ஜு பாசிட்டிவ் சார்ஜு டோப்பிங் ஆகிறத பார்க்குறோம். பி டோப்பிங்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியில் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாலிமர் எடுத்துக்கும். அடுத்து என் டோப்பிங்கில் வந்து பாலிமரில் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கும், நெகட்டிவ் சார்ஜை விட்டுடும். இது வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் மெக்கானிசம். இதில் வந்து இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் ரேட்டு பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் அதிக அளவு ஹோல்ட் பண்ணுற விஷயம் இதில் நடக்குது. இந்த அட்வான்டேஜு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ஸ், சூடோ கெப்பாசிட்டன்ஸ், சூப்பர் கெப்பாசிட்டர் இதுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது இதில் வந்து ஹை வோல்டேஜ் ஆப்ரேஷன் தேவைப்படும். இது லோ வோல்டேஜ் ஆப்ரேஷன், லிமிட்டட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அண்டு டீகம்போசிஷன் வோல்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் இருந்தால் போதும். இது வந்து ஹை பவர் ஆப்ரேஷன், அது அந்த மாதிரிலாம் இல்லை.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது லோ 0 ESR ஃபார் வேக்யூம் அண்ட் கேஸ் இஸ் டைஎலக்ட்ரிக். இது வந்து ஃபேஸ் ஆங்கிள் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பட் சம் embodiments of the transmission and line behavior. Finite ESR and frequency dependency of the page angle electrolyte capacitor வந்து பார்த்திங்கன்னா EDLCயில் இருக்குது. அது வந்து kinetic limitation for the chargeable and discharge, hence power limited. இப்போ இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் அதில் இருக்குது, அதை பார்த்தோம். அடுத்தது டெஸ்டிங் கண்டிஷன். இது வந்து 3 எலக்ட்ரோட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த இது எலக்ட்ரோடில் அந்த மெட்டீரியல்ஸை வந்து அப்ளை பண்ணிடுறோம். இது வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு உங்களுக்கு தெரியும், அந்த வோல்டேஜ் நமக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸஸ்லேருந்து கேஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து கவுண்டர் எலக்ட்ரோடு வந்து அந்த பிளாட்டினம் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். யூஸ் சிவியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த சிவப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். அதில் மேலே வந்து அந்த பாலிமர் கோட்டட் இல்லை அந்த கார்பன் கோட்டட் எலக்ட்ரோடெலாம் வச்சுக்கிட்டு முதல்ல வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அப்போ வந்து கவுண்டர் எலக்ட்ரோடும் ஒர்க்கிங் எலக்ட்ரோடும் யூஸ் ஆகும். அடுத்ததாக வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரும்போது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு ஒர்க்கிங் எலக்ட்ரோடு வந்து ரிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு சிவியில் கிடைக்கிற பீக் வந்து கிடைக்குது. ஸோ இந்த 3 எலக்ட்ரோட் சிஸ்டத்தின் மூலமாக நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண எலக்ட்ரோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டு வாட்டர் வந்து முதல்ல ஆக்சிடேஷன் ஆகி எலக்ட்ரானை கொடுக்குது. அது வாட்டர் ஆக்சிஜன் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாட்டரில் 2 எலக்ட்ரான் வாங்கி ஹைட்ரஜனை வெளியிடுது. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோலைட்டு இதெல்லாம் அந்த எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணோம்னா -1 வோல்ட்லேருந்து +1 வோல்ட் வரைக்கும் இருக்குது. அதே அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணும்பொழுது 0.7 வோல்ட்லேயே பிளாட்டினம் யூஸ் பண்ணும்போது 0.7லேருந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து 0.7 வோல்ட்லேயே கிடைக்குது. +0.7 -0.7. இதில் வந்து ஹை இன்புட் இம்பிடன்ஸ் நமக்கு கிடைக்குது வித் ரெஃபரன்ஸ் WE அண்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. இது ரெண்டுத்தையும் வச்சு பண்ணும்பொழுது இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோடு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு வச்சு பண்ணும்போது நமக்கு ஹை இம்பிடன்ஸ் வேல்யூ கிடைக்குது. அடுத்ததாக வந்து இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு அது வந்து should have stable and known potential value, that is should non-polarizable, that is equal to the electrode can carry current without shifting reference potential. அப்புறம் வந்து it allows to increase the working electrode potential where the current is not allowed to pass through. அப்புறம் வந்து கவுண்டர் ஆர் ஆக்சில் எலக்ட்ரோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது current can be gain or drain from the working electrode. If the oxidation occurs at the working electrode, reduction using the same magnitude of currents is sustained at the counter electrode. The counter electrode should be layer platinum mesh அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு எப்படி யூஸ் பண்ணணும், கவுண்டர் எலக்ட்ரோடு எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை ஆக்சிலரி எலக்ட்ரோடு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது இந்த 3 ஒர்க்கிங் எலக்ட்ரோட் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் விண்டோ, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டர் GCD CV கர்வு, ஸ்பெசிஃபிக் சைக்கிள் லைஃபு, ஈக்குவலன்ட் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது.
இந்த சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோட் மேலே அந்த பல்க் ப்ரிப்பரேஷன், ஒர்க்கிங் எலக்ட்ரோட் ப்ரிப்பரேஷன், அந்த எலக்ட்ரோடை எடுத்துக்கிட்டு ஒர்க்கிங் எலக்ட்ரோடில் இருக்கக்கூடிய இதில் மெட்டீரியலை டிசால்வ் பண்ணி அதில் வந்து அதை ட்ரை பண்ணி இதை ரெடி பண்ணி அந்த எலக்ட்ரோட் மேலே அந்த லேயரை போட்டு அந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோடில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் அந்த விஷயங்கள் பண்ணி இந்த எலக்ட்ரிக் கோட்டிங்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறோம். இந்த பொட்டென்ஷியல் விண்டோ சைக்ளிக் வோல்டாமெட்ரி ஸ்டடீஸ் பண்ணும்போது இந்த பொட்டென்ஷியோ டைனமிக் ஸ்வீப் சைக்ளிக் வோல்டாமெட்ரி இதில் வந்து கரண்ட் டென்சிட்டி வெர்சஸ் பொட்டென்ஷியல் பிளாட் போடுறோம். இது வந்து அந்த ஆக்சிலேஷன் வந்து மேலே, அடுத்து ரிடக்ஷன் இருக்குது. இந்த வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 1லேருந்து -1.1 இருக்குது. அது வந்து ஹைட்ரஜன் எவால்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எவால்யூஷன் பொட்டென்ஷியலு. ஸோ இதை தாண்டி தான் அந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் பை வோல்ட் வெர்சஸ் எஸ்சிஇக்கும் கரண்ட் டென்சிட்டிக்கும் நான் இது போடுறோம். இப்போ வந்து சைக்ளிக் வோல்டாமீட்டர் கர்வ் ஆஃப் ஐடியல் கெப்பாசிட்டர் ஏ லைன் வந்து ஐடியல் கெப்பாசிட்டரை குறிக்குது. அதில் வந்து பி அப்படின்போது EDLC எலக்ட்ரிக் டபுள் லேயர் எப்படி இருக்குது அப்படின்றத குறிக்கிறது. சி வந்து சூடோ கெப்பாசிட்டிவ் மெட்டீரியல் அப்ளை பண்ணதை குறிப்புது. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா பார்த்தாலே இது உங்களுக்கு நல்லா புரியுது. இது வந்து எலக்ட்ரானுக்கு கரண்ட்டுக்குள்ள கர்வு சிவியில் பார்க்கும்பொழுது EDLC ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை விட சூடோ கெப்பாசிட்டிவ் மெட்டீரியல் போடுறது வந்து ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நல்லா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதே சிவி எக்ஸ்பெரிமெண்ட்டில் பொட்டென்ஷியல் வர்சஸ் ஸ்பெசிஃபிக் கரண்ட்டு இந்த இதில் போடுறோம். டிஃப்ரெண்ட் ஸ்கேனிங்கில் போடும்போது 5, 20, 50 அந்த மாதிரி ஸ்கேனிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா C =IdV/2Vs ΔV அப்படி சொல்லுவாங்க. இதில் இன்டெக்ரல் IdV இது வந்து இன்டகிரேட்டட் ஏரியா அண்டர் த CV curve. Vs is the potential scan rate and ΔV is the potential range. During the capacitance by the means of the active material gives the specific capacitance. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸ் CS எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா CS C/M அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸு வர்சஸ் வோல்டேஜ் இதுக்கு கிராஃப் போடுறாங்க. இந்த ஸ்கேனிங் ரேட்டுடைய ரிசல்ட்டை மேலே பார்க்குறீங்க. இன்க்ரீஸ் இன் ஸ்கேனிங் ரேட், அதாவது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஸ்கேனிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இந்த கெப்பாசிட்டியில் பார்க்கலாம். இது மூலமாக நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணலாம், கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ணலாம்.
இதில் capacitance versus capacity அப்படின்னு பார்க்கும்பொழுது log of peak current log of current density potential அப்படின்ற அந்த இதுக்கும் பார்க்குறப்போ இந்த பேட்டரி டைப்புக்கும் பொட்டென்ஷியல் வேல்யூ இதெல்லாம் வந்து பார்க்குறோம். பவர் ஆஃப் லா எக்ஸ்பிரஷன் பி கரண்ட் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கேன் ரேட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏவி ஹோல் பவர் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வி பவர் ஆஃப் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி ஒன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல்டு சார்ஜ் ஸ்டோரேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறது டிஃப்யூஷன் கண்ட்ரோல்டு பிஹேவியர், க்ரீனில் கொடுக்குறது டிரான்சிஷனல் ஏரியா, அதாவது மீதி இருக்கிறது கெப்பாசிட்டி பிஹேவியர். ஸ்லோப் 1 அது 1ன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பி வேல்யூ மேலே போடணும். அப்போ சர்ஃபேஸ் கண்ட்ரோல்டு சார்ஜ் ஸ்டோரேஜ்னு அர்த்தம். பி வேல்யூ வந்து 0.5 ஸ்லோப் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோப்பு போட்டிங்கன்னா அது வந்து ஐடியலி டிஃப்யூஷன் கண்ட்ரோல்டு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மோஸ்ட் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா பி அப்புறம் வந்து பி வேல்யூ வந்து 0.5லேருந்து 1 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து மிக்சடு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 2 ப்ராசஸ் அப்படின்றத அதில் நம்ம பார்க்குறோம். இது வந்து கால்வனோஸ்டாட்டிக் சார்ஜ் டிஸ்சார்ஜ் கர்வு, அந்த டைமுக்கும் அந்த இதுவும் பார்க்குறோம். இப்போ சார்ஜிங் டைம் ஒரு EDLC லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது காட்டுறாங்க. டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் வந்து க்ரீன் கலர் அதை வந்து பார்க்கும்பொழுது அது அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான். சார்ஜிங்னால் கீழே இருந்து மேலே போகிறது, கீழே இறங்குறது வந்து டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த கர்வு தான் இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம். இதில் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண அதாவது பாலிமர் பீட்டா கொலின் அது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து ஸ்பீடாகவும் டிஸ்சார்ஜிங் வந்து கொஞ்சம் லேட்டராக பொறுமையாகவும் நடக்குது. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஒரு இது. அப்போ வந்து அந்த லேயர் மேலே போகிற கோட்டிங்னால் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜிங் விரைவாகவும் டிஸ்சார்ஜிங் வந்து குறைவாகவும் நமக்கு கிடைக்குது. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து டைமுக்கும் பொட்டென்ஷியல் வர்சஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு அதில் வந்து இதை போட்டிருக்குறாங்க. இது வந்து பொட்டென்ஷியல் SE அந்த வேல்யூ டைமுக்கு அந்த கிராஃப் போடுறாங்க. இது வந்து சூடோ கெப்பாசிட்டர். இது அந்த இதில் வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ கண்டுபிடிங்க. டெல்டா XL டிவைட் பை டெல்டா V அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேட்ரி, அதன் இது வந்து I/dV/dr அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் கெப்பாசிட்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரோகெமிக்கல் இம்பெடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீகப்பாசிஷன் ஆஃப் டபுள் லேயர் ஃபஸ்ட்டு, அடுத்தது லோ எனஃப் ஃபார் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து ரெண்டாவது கர்வு. மூணாவது வந்து டிஃப்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அது எலக்ட்ரோலைட்டு சொன்னாலே டிஃப்யூஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். அதாவது மெட்டீரியல் ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறது, அது உள்ள ஏதாவது உள்ள மெட்டீரியல்ஸை வந்து சேர்க்கும் பொழுது இந்த டிஃப்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். The impedance spectra of the carbon nanomaterial should be theoretically display all the regions introduced above. If some regions are not visible, they are probably similar than the dominant one. In this case, higher resolution setting using higher number of point
is required to distinguish all the region depending on the pore size. அதில் இருக்க அந்த pore size இருக்குல்ல கோட்டிங்கில் இருக்கக்கூடியது. Electrode diffusion process might not be fast enough to complete the charge accumulation within the microsphere. இது ஏன் அப்படி வருது அப்படின்னா அந்த டிஃப்யூஷன் கண்ட்ரோல் வந்து போர் சைஸை பொறுத்து அமைதுன்னு சொல்கிறாங்க. Thus it's sometimes necessary to conduct impedance experiments with a wide range of low frequency which obviously takes longer time to the measurement அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த மூணாவது கருவில் இருக்கிற அந்த டிஃப்யூஷன் கண்ட்ரோல் மேலே உடனே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது டிஃப்யூஷன் கண்ட்ரோல்டு இதுன்னு அர்த்தம். அது ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னா டிஃப்யூஷன் லேயரில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். வந்து இம்பெடன்ஸ் ஆஃப் தி சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஎஸ்ஆர் வேல்யூ, எலக்ட்ரிக் டபுள் லேயர் அந்த இதோடைய வேல்யூ இதெல்லாம் பார்க்குறோம். இன்செட் இமேஜ் மைனஸ் ரீசெட் ரியல். இதில் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதை பார்க்கலாம். இந்த வோல்டேஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸுக்கு அந்த டிஃப்ரெண்ட் இதில் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய வேல்யூ. இது வந்து செகண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பெடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வேல்யூ டிஃப்ரெண்ட் மெட்டீரியலு போர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் பண்ணி இது வந்து சைக்கிளிக் லைஃப் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரோடை வந்து பார்க்குறோம். டாட்டட் பிளாக் வந்து பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரோடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு, மேங்கனீஸ் 2 மோலார் லித்தியம் சல்ஃபேட்டு, 1 மோலார் சோடியம் சல்ஃபேட்டு, 2 மோலார் லித்தியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ரேடியஸு, அக்வஸ் சொல்யூஷன் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கீழே அந்த டேபிளில் பார்ப்போம். இதில் இருந்து இந்த கான்சன்ட்ரேஷன், அதாவது கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணோம்னா அதாவது சைக்கிள் இன்க்ரீஸ் ஆக கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரிட்டென்ஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மோலார் சொல்யூஷன் 2 மோலார் லித்தியம் சல்ஃபேட்டில் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. இது வந்து அசிமெட்ரிக் டிவைஸு, சூப்பர் கண்டக்டர் பாசிபிள் காம்பினேஷனை சொல்கிறாங்க. இது வந்து அசிமெட்ரிக் டிவைஸு, ஹைப்ரிட் டிவைஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது பாசிட்டிவில் எந்த பாதிப்பும் இல்லை, நெகட்டிவில் போனீங்கன்னா ரிடக்ஷன் நல்லா நடக்குது அப்படின்றத இதில் பார்த்தா தெரியுது. ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் நம்ம இப்போ வந்து இதில் பார்க்குறோம். ஹைப்ரிட் டிவைஸில் அதிகமான எஃபெக்டிவாக நடக்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. லைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து சூடோ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செல் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். C = integral IdV / 2Vs ∆V. இங்கே வந்து வேறு டெல்டா IdV இன்டகிரேட்டட் ஏரியா அண்டர் தி CV கர்வில் versus the potential scan rate. ∆V is the potential range. அடுத்தது the active materials and electrode preparation. இப்போ இதில் பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடில் மேலே இருக்கக்கூடிய லேயர் அதை பார்க்குறீங்க. இது டிஃப்ரெண்ட் டேனோமீட்டர் சைஸில் வந்து அது மேலே இருக்குது. ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து எலக்ட்ரோடில் வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை வந்து அதில் கோட்டிங் பண்ணுறோம். அந்த மாதிரி கோட்டிங் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம். அசிமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கர்வ் ரேட்டு, ஸ்கேன் ரேட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது
ஸ்கேனிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அது சார்ஜிங் வந்து கம்மி, டிஸ்சார்ஜிங் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் இதில் பார்க்குறோம். வோல்டேஜ் வந்து டைமை பொறுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 98 F/G, எனர்ஜி டென்சிட்டி 40 வாட் பர் கிலோகிராம், 1.8 கிலோவாட் பர் கிலோகிராம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஜிசிடி, அது வந்து காய்ச்சாப்பன் டிஃப்ரென்ஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 82.23 F/G அப்படின்ற மாதிரி வருது. ரக்னோ அந்த சைக்கிளிக் லைஃபு அந்த ரக்னோண்ட் பிளாட்டுங்க காட்டியிருக்காங்க. சைக்கிள் அதிகமாக கெப்பாசிட்டர் வந்து நேராக இருக்க வேண்டியது கொஞ்சம் குறையுது. ரக்னோ பிளாட் வந்து பவர் டென்சிட்டி கிலோவாட் பர் கிலோகிராம்ன்றதுலேயும் எனர்ஜி டென்சிட்டிக்கும் உள்ள அந்த பிளாட் இது. அடுத்ததாக வந்து அசிமெட்ரிக் செல்லில் வந்து ஆக்சிஜன் டோப்டு இதை வந்து போடுறாங்க. எவ்வளோ டிஸ்சார்ஜிங், சார்ஜிங், இந்த கர்வு டிஃப்ரெண்ட் இதுன்னு பார்த்தோம். லீக்கேஜ் கரண்ட் வந்து செல்ஃப் டிஸ்சார்ஜ் ரேட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். எவ்வளோ சூப்பர் கெப்பாசிட்டர் பர்ஃபார்மெண்ட்டு. சார்ஜ் சூப்பர் கெப்பாசிட்டர் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இந்த செல்ஃப் டிஸ்சார்ஜுக்கும் லீக்கேஜ் கரண்ட்டுக்குள்ள இதை பார்க்குறீங்க. இந்த டைமை பொறுத்து கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, அது தானாகவே வந்து லீக்கேஜ் ஆகும். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா அசிமெட்ரிக் செல் ஏசி மேக்னஸ் டை-ஆக்சைடில் இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி வெட்டபிள், ட்விஸ்டபிள் சூப்பர் கெப்பாசிட்டர் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சூப்பர் கெப்பாசிட்டர் ப்ரோட்டோடைப். நம்ம வந்து லித்தியம் அயன் இதில் வந்து பார்க்கும்பொழுது காப்பர் ஆனோடில் காப்பரு, அதுக்கு நடுவில் வந்து இந்த லேயர் நம்ம மெட்டீரியல்ஸ், அப்புறம் செப்பரேஷன், மறுபடியும் காப்பர், அதுக்கு முன்னாடி பவுட்ரு, இந்த மாதிரி லேயராக தான் நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி சூப்பர் கெப்பாசிட்டர் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் கமர்ஷியல் கெப்பாசிட்டர். இப்போ எனர்ஜி டென்சிட்டி வாட் பர் கிலோகிராமுக்கும் பவர் டென்சிட்டிக்கும் நம்ம போடும்பொழுது சூடோ கெப்பாசிட்டர்ஸ் அதுதான் நல்லாயிருக்கு. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ வந்து எலக்ட்ரிக் போட்டு 100% இருக்குது. எலக்ட்ரிக் பஸ்ஸு 2015 ஃபுல் சார்ஜ் 10 செகண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாலே போதும், சூப்பராக போகும். எலக்ட்ரிக் பஸ்ஸுலாம் இப்போ வந்து சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. சாதாரணமாக பாசிபிள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் போத் எனர்ஜி அண்ட் பவர் டென்சிட்டி எலக்ட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டர் சாதாரணமாக இருக்கிறது. அதிலே வந்து அந்த அடிஷ்னலாக மெட்டீரியல் சப்போர்ட்டாக சாதா கெப்பாசிட்டரோட இந்த கரண்ட்டு கலெக்டர் மேலே மெட்டீரியல்ஸ் தடவப்பட்டது. இதனுடைய குட் எலக்ட்ரோகெமிக்கல் அசிமெட்ரிக் கெப்பாசிட்டர் ஸ்டுடியோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குது. 80 Faraday/gram இருக்குது 1 ஏஜில். அடுத்தது ESR வேல்யூ 100 mΩ கீழே இருக்குது. சைக்கிள் லைஃப் 10,000 அபோவ் இருக்குது. வோல்டேஜ் 1.4 சிங்கிள் செல்லாக இருக்குது. லீக்கேஜ் கரண்ட்டு மைக்ரோ ஆம்பியர் கம்மியாக இருக்குது. செல்ஃப் டிஸ்சார்ஜ் வந்து 30% ஸ்டேட் அட்லீஸ்ட் ரிட்டைன் ஃபியூ டேஸில் இருக்குது. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து ஆம்பியன்ட் டு 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது.